அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு எல்லோருமே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பாதத்தில் அமர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பிரி மக்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே வாழ்வு தருகிற உணவு நானே, என்னிடம் நம்பிக்கை கொண்டோருக்கு என்றுமே பசியே இராது தாகமும் இராது என்கிற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக பயன்படுத்துகிறார். அன்பிரி மக்களே, ஒரு முறை ஒரு மனிதன் ரோட்டில் நடந்துட்டு போகும்போது அவர் கீழே விழுறார், கிறங்கி கீழே விழுறார். உடனே அந்த மனிதரை தூக்கிட்டு போய் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற மருத்துவர் அவரை பார்த்துட்டு ஒரு துண்டு சீட்டில் 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறார். அங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. டாக்டர் எல்லாருமே அதனுடைய சீட்டில் மருந்து மாத்திரை ஊசி எழுதுவாங்க. இந்த மனுஷன் 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்காங்க, என்ன மருத்துவரை நீங்கள் இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு. அந்த மனுஷன் உடல்நிலை சரியில்லாமல் கிறங்கி விழலை, பசினால கிறங்கி விழுந்திருக்கான். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மனிதருக்கு போய் முதல் 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையை அந்த டாக்டர் அந்த மருத்துவர் சொன்னாராம். அன்பினி மக்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார். ஏறத்தாழ 5000 ஆண்களுக்கு, அங்கிருக்கிற மக்களுக்கு இறைவனுடைய நற்செய்தி போதித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். எனவே தான் அவர்கள் நினைத்தார்கள், இனிமே ஆண்டவர் இயேசுவோடு இருந்தால் நமக்கு எப்போதுமே உணவு என்பது இல்லாமல் இருக்காது, இயேசுவோடு இருந்தால் நமக்கு உணவு கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் மீண்டும் மீண்டும் இயேசுவைத்தான் தேடினார்கள். எனவே தான் இயேசு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கூட அவங்க இயேசுவை தேடி போனாங்க. இயேசுவை தேடி போய் அவர்கள் தேடும் போது, நாங்கள் அங்கே எதிர்பார்த்தோம், நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அழிந்து போகிற உணவை தேடுறீங்க, அழியாத உணவு ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் தேட வேண்டும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு சொன்னார். அந்த அழியாத உணவு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை மிக தெளிவாக பயன்படுத்தினார். அன்பினி மக்களை, நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னது? உடலே சாப்பாடு தானா? ஒரு அடிப்படையான தேவை சாப்பாடு தான். உணவு, ரெண்டாவது உடை, மூணாவது உறைவிடம். அதுதான் மனிதனுடைய அடிப்படையான தேவை. உணவு, உடை, இந்த உறைவிடம், 3 தான் என்ன செய்கிறது? ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது. இதைத்தான் அங்க இருக்கிற மக்களும் தேடினார்கள். ஆண்டவர் இயேசுவோடு இருந்தா நமக்கு எப்போதுமே உணவு என்கிற ஒரு பிரச்சனை வராது. எனவே ஆண்டவர் இயேசு நம் வாழ்வில் இருக்கிற உணவை, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பதற்காகத்தான் அவர்கள் ஆண்டவரை முழுமையோடு தேடினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின் வழியாக மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் அழிந்து போகிற உணவை தேடுவதை விட அழியாத ஒரு உணவு இருக்கிறது, வாழ்வு தருகிற உணவு இருக்கிறது, அது நான் தான், அதை நீங்கள் தேட வேண்டும் என்கிற வார்த்தையை அங்கிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார். இன்றைக்கு நாமும் ஒவ்வொருவருமே இந்த அழியாத உணவை தேடிதான், ஆண்டவர் இயேசுவை தேடிதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவரை ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்றாவது, வாசிக்கிற இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் இறைவனை காண முடியும். இயேசுவை இந்த திருப்பலியில பல்வேறு விதத்தில் நாம் கண்டுகொண்டாலும் 2 விதத்தில் முக்கியமாக கண்டுகொள்ள முடியும். முதலாவது, இந்த வாசிக்கிற இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். இரண்டாவது, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் உட்கொள்ளுகிற இந்த நற்கரின் வழியாக ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். இதைத்தான் ஆண்டவர் வாழ்வு தருகிற உணவு என்று சொன்னார். அந்த உணவு என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்டவரை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கரின் வழியாக கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற மக்களுக்கும் சொன்னார், நீங்கள் அழிந்து போகிற உணவை தேடுவதை விட அழியாத வாழ்வு தருகிற உணவை, நற்கரனை, ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள் என்கிற வார்த்தையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கிருக்கிற மக்களுக்கு புரிய வைத்தார். இன்னைக்கு நற்கரனை நாம் எல்லோருக்குமே வாழ்வை கொடுக்கிறார், நிலை வாழ்வை கொடுக்கிறார். அது என்றைக்குமே ஒரு அழியாத ஒரு உணவாகத்தான் இருக்கிறார். நாமும் வரலாற்றில் பார்க்கலாம், அதிகமான மனிதர்கள் வெறும் நற்கரணை மட்டுமே பல ஆண்டுகளாக உட்கொண்டு வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு சியோனா கேத்ரின் அப்படிங்கிற ஒரு புனிதர் நற்கரணை மட்டுமே, வேற எதுவுமே சாப்பிடலை, நற்கரணை உட்கொண்டுமே எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க?
நற்கருணை மட்டுமே உட்கொண்டு எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க அந்த அம்மா? எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க? ஒரு 2 வருஷம், 3 வருஷம். நம்மளால 3 நேரம் திங்காம இருக்க முடியாது. அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? வெறும் நற்கரை மட்டும் சாப்பிட்டு தான். உடல் சோர்வு அடைந்திருக்கலாம், ஒரு சில நேரத்தில் உடலில் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் நற்கரை மட்டுமே உட்கொண்டு சியோனா கேத்தரின் என்கிற அந்த புனிதர் 7 ஆண்டுகள், 1 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் இல்லை, 7 ஆண்டுகள் அந்த அம்மா நற்கரை மட்டும்தான் உட்கொண்டது, வேற எதையுமே உட்கொள்ளல. வேற எந்த சாப்பாடும் கிடையாது. இப்போ நம்ம நைட்டு தூங்கும் போது நாளை காலையில் தூங்குவதுக்கு முன்னாடி என்ன யோசிப்போம்? வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் நாளை காலையில் என்ன குழம்பு வைக்கணும் தெரியல, இந்த மனுஷனுக்கு வேற என்ன குழம்பு வச்சு கொடுக்கணும் தெரியல, இந்த பிள்ளைங்களை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்ன குழம்பு வைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும், என்ன காய்கறி இருக்குன்னு தெரியல, கேஸ் வேற இப்போ சரியாக கிடைக்க மாட்டுக்கு, சிலிண்டர் வேற கிடைக்க மாட்டுக்கு, இந்த மனுஷன் வேற வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறியை பொறிச்சு கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு நினைச்சுவான். நாம் இந்த சாப்பாட்டை பற்றி நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆனா அந்த அம்மா 7 ஆண்டுகள் வெறும் நற்கரை மட்டுமே உட்கொண்டது, வேற எதுவுமே கிடையாது. அதே போன்றுதான் புனித நிக்கோலஸ், இவரும் எத்தனை ஆண்டு வாழ்ந்திருப்பாங்க நற்கரை மட்டுமே உட்கொண்டு? 19 ஆண்டுகள். 1 ஆண்டு 2 ஆண்டுல 10 ஆண்டுகள் இல்ல, 19 ஆண்டுகளும் புனித நிக்கோலஸ் நற்கரை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்தார், வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, நற்கரை மட்டும் உட்கொள்றீங்க, நீங்க சோறுலாம் சாப்பிடல, சாப்பாடுலாம் சாப்பிடல, வேற எதுவுமே எடுக்கல, உங்களுக்கு உடல் சோர்வு இருக்குமான்னு? இருந்துச்சு, எனக்கு உடல் சோர்வு இருந்தது. ஆனால் இந்த நற்கருணை அழியா உணவை உட்கொள்ளும் போது ஆண்டவர் எனக்குள் வரும்போது ஒரு சக்தி கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. எனவே என்னுடைய உடல் சோர்வு என்கிற நிலை என்ன செய்யல, ஏற்படல. காரணம், ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாடும் உட்கொள்ளுகிறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்ற வார்த்தை தான் சொன்னாங்க. அதே போன்று அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு புனிதர் கூட பல ஆண்டுகளாக அருளாளந்த அவர் கூட பல ஆண்டுகளாக நற்கரை மட்டுமே உட்கொண்டார்கள். காரணம், அந்த நற்கருணையில் வாழ்வு இருந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், வாழ்வு தருகிற உணவு நானே. இவர்கள் எல்லோருமே நற்கரை மட்டுமே உட்கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்தார்கள், வேற எந்த ஒரு உணவும் இல்லை. இந்த நற்கரை ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த வாழ்வு தருகிற உணவைத்தான் நீங்கள் தேட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கிருக்கிற மக்களுக்கு எடுத்துரைத்தார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், புனித அன்னை தெரசா அவர்கள் அங்கிருந்த அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பணி செய்தார்கள். ஒரு முறை அவங்க அந்த தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது மருத்துவர்கள், அங்கிருந்த நர்ஸு எல்லாம் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அப்போ தெருவோரமாக அந்த ரோட்டு ஓரத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் கிடக்கிறான். மேலு முழுவதும் புண்ணா இருக்கு, உடல் முழுவதும் புண்ணா இருக்கு, கைகள்லாம் அழுவிட்டு, கால்கள்லாம் அழுவிட்டு, அவ்வளவு நாற்றம். அப்போ அன்னை தெரசா சொன்னாங்க, வாங்க நம்ம இந்த மனிதரை தூக்கி கொண்டு போய் அவனுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, வேண்டாம், இவனை தூக்கிட்டு போனாலும் இன்னும் சரியா எத்தனைவான், ஒரு 3 மணி நேரத்தில் இந்த மனிதர் இறந்து விடுவார். வேண்டாம், இவருடைய நிலை அவ்வளவு மோசமா இருக்கிறது, பக்கத்திலே போக முடியல, அவ்வளவு துருநாற்றம், வேண்டாம். அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, வேண்டாம், இவர் இப்படி இருக்கட்டும், கொண்டு போனா அங்க இருக்கணும், பாதிப்பு ஏற்படும், நமக்கு அதை விட பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னை தெரசா விடல. அவரை தூக்கி கொண்டு போய் குளிக்க வச்சு தன்னுடைய மடியில் வைத்து சோறு ஊட்டுனாங்க. கையும் கிடையாது, காலும் கிடையாது, அழிவிருச்சு. அந்த தொழுநோயால அப்படியே அழிவிருச்சு, மேலும் முழுதும் அழுவி அப்படி சலமா வடியுது. அந்த மனிதரையும் குளிக்க வச்சு இந்த அம்மா மடியில் வச்சுல சோறு ஊட்டுச்சு. அப்ப அங்க இருக்கிற மருத்துவர் சொன்னாங்க, இந்த பணியை யாருமே செய்ய முடியாது, நீங்க 1 கோடி கொடுத்தாலும் கூட என்ன செய்ய மாட்டேன், இந்த பணியை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கிற மருத்துவர் சொன்னாங்க. அதற்கு அன்னை தெரசாவும் சொன்னாங்க, எனக்கும் நீங்க 1 கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். அப்ப திருப்பி கேட்டாங்க, உங்களால் இந்த பணி எப்படி செய்ய முடிகிறது? அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுவேன், அந்த நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு இந்த சக்தியும் வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கிறார் என்கிற வார்த்தையை அன்னை தெரசா மிக தெளிவாக பயன்படுத்தினாள். எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, நான் சாப்பிடுற சாப்பாடோ இல்லை நான் பணி செய்வதோ, என் அருகில் இருக்கிற மணியில் நான் செய்த பணியை பாராட்டுவதற்காக இந்த செயலை நான் செய்யலை, அந்த உற்சாகத்தோடு செய்யலை. எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அதற்காக இந்த பணியை செய்யலை. ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் நான் நற்கருணை வாழ்வு தருகிற இந்த ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்ளும் போது, அந்த திருவுடல் என்னுடைய உள்ளத்திற்கு, என்னுடைய உடலுக்கு செல்லும் போது எனக்கு சக்தி கிடைக்கிறது, அந்த வல்லமையின் ஆற்றலால் தான் இந்த பணியை என்னால் செய்ய முடியும் என்கிற வார்த்தையை மிக தெளிவாக அன்னை தெரசா பயன்படுத்தினார். அந்த அளவுக்கு அந்த நற்கருணை வாழ்வு தருகிற ஒரு உணவாக இருந்திருக்கிறார். அன்பினை மக்களை, இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த வாழ்வு தருகிற உணவை நாமும் உட்கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு நாளும் மறு கிறிஸ்துவாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து இருக்கணும். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கணும். ஆனா இல்ல,
அதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் எல்லோரும் பயந்து ஓடுனாங்க, கதவை மூடி கிடந்தாங்க. இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை போல நம்மளையும் சிலுவையில் அறைந்து கொன்றுவாங்க அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்கள் மீண்டும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை கண்ட பிறகு அவருடைய உள்ளத்திலும் அதிகமான ஒரு சக்தி கிடைத்தது, ஒரு ஆற்றல் கிடைத்தது. மீண்டும் அவர்கள் இயேசுனுடைய இறைவார்த்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க போனாங்க. போனது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில முதலாவது நம்ம வாசிக்க கேட்போம், நீங்க எனக்கு என்ன அருள் அடையாளம் காட்டுவீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசுவை பார்த்து கேட்பாங்க, நீ மெசியா தானா, இறைமகன் தானா, அதற்கு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்பாங்க. அதைத்தான் அடையாளமாக தன்னுடைய சீடரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 அல்லது 6 படித்தோம் என்றால் அதுல பேதுருவும் யோவானும் ஒரு கோயிலுக்கு போவாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம எல்லோரும் அந்தோனியார் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமோ அதே போன்று அவர்கள் இருவரும் ஒரு கோயிலுக்கு வேண்டுவதற்காக, இறை வேண்டுதலுக்காக செல்லுவாங்க. அவங்க 2 பேரும் கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு நடக்க முடியாத ஒரு மனிதன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவன் அவங்ககிட்ட ஏதாவது காசாது வெள்ளியாவது பணமாவது கிடைக்குமான்னு எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அப்ப பேதுரு யோவானும் அந்த நடக்க முடியாத மனிதரை பார்த்து சொல்லுவாங்க, எங்கிட்ட பொண்ணும் கிடையாது வெள்ளியும் கிடையாது, ஆனா நாசரேத்து இயேசுவின் பேரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நடம்பா. அவன் எழுந்து நடப்பான். அதற்கு முன்பாக பயந்து ஓடுனாங்க, கதவை மூடி இருந்தாங்க. இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தவங்க கொஞ்ச நாள் கழித்து உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிறகு வாழ்வு தருகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து நாசரேத்து இயேசுவின் பேரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நடம்பா. அந்த மனுஷனை எழுந்து நடப்பான். அதற்கு முன்னால அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு சக்தியும் ஒரு வல்லமையும் ஆற்றலும் இல்லாமல் இருந்தது. எப்போது உயிர்த்த ஆண்டவரை கண்டார்களோ, வாழ்வு தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்களோ, நம்பிக்கை இருந்ததோ, அதன் அடிப்படையில் தான் எழுந்து நடக்கும் போது அந்த மனிதன் எழுந்து நடந்தான். இதுவே அந்த மக்களுக்கு பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. அன்பிய மக்களை, இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் வாழ்வு தருகிற இந்த உணவை உட்கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம நம்ம அருகில் இருக்கிற மனிதரை பார்த்து ஏதாவது ஒன்று அருகில் இருக்கிற மனிதரை வேதனைகளோ இல்ல துன்பங்களோ இல்ல கஷ்டங்களோ வரும்போது கவலைப்படாத, நற்கருணை ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல. ஏதாவது பிரச்சனைனா நீ அந்த சோசியக்காரனை போய் பாரு, இல்ல நீ அந்த கோயிலுக்கு போ, இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறோம் தவிர, இந்த நற்கருணை ஆண்டவரை நீ தேடு, அவரே வாழ்வு தருகிற இறைவன், அவர் உனக்கு வாழ்வு கொடுப்பார் என்கிற வார்த்தை என்ன செய்ய முடியல, நம்மளால சொல்ல முடியல. ஒரு முறை அப்படித்தான் ஒரு பையனுக்கு புதுநன்மை விழா நடந்தது. ஒரு பையனுக்கு கொஞ்ச நாள் முன்னைக்கிட்டே கொஞ்சம் மாதம் முன்னுக்காக ஒரு பையனுக்கு நல்ல கிராண்டா அது ஒரு பழக்கமாகி போச்சு. இப்போ எல்லாருக்கும் புதுநன்மை விழா கல்யாணத்தோட சிறப்பாக நடத்துவோம், அப்படிதானே? நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இப்போ புதுநன்மை மிக எளிதாக நடப்பது கிடையாது. நாங்களும் எங்கள் ஃபாதர்லாம் முன்ன உட்காந்துருக்கோம், எங்களுக்கெல்லாம் எங்கே ஒரு புதுசாக பேண்ட் செட்டு கூட வாங்கி தந்திருக்க மாட்டாங்க, அப்படிதானே? புதுநன்மை வாங்கும்போது வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் ஒரு ஷூ மாத்திரம் வாங்கி தந்திருப்பாங்க. ஒரு ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து திருவிழா டயத்தில் ஒரு 30-40 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க வாங்கும்போது அவங்களோட சேர்ந்து வாங்கியிருப்போம். இப்போ அது தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு விழாவா கொண்டாடுதோம். அந்த விழா கொண்டாட தப்பு இல்லை. அந்த நற்கனுடைய முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்பதே கிடையாது. அந்த பையன் நல்லா கிராண்டா கொண்டாடுனாங்க, நல்லா சூப்பரா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பா கொண்டாடினாங்க. பாப்பா அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்னு. இல்லை, நீ புதுநன்மை வாங்குற தம்பி, உங்க அப்பா உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, நீ கழுத்துல போட்டுக்கு செயின் பத்திரம்னு சொன்னார் அப்படின்னா. புதுநன்மை வாங்கின போயிட்ட கேட்க பாருங்க, சும்மா கேட்டேன், உங்க அப்பா என்னல சொன்னாருன்னு கேட்டேன். அது சொல்லுதான், நீ கழுத்துல போட்டு செயின் பத்திரம் தொலைச்சிடக்கூடாது, புதுசா வாங்கி போட்டிருக்கோம், தொலைச்சிடக்கூடாது அப்படின்னாங்க. சரி, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா தாய் மாமெல்லாம் மோதிரம் போடுவாங்க, அதுல பத்திரமா நீ பார்த்துருக்கணும்னு சொன்னாங்க. பாருங்க, அவன் சொல்லுதான், அவன் உண்மையை சொல்லுவான், பார்த்துக்கங்க. சரி, உங்க அப்பா அதை சொன்னாங்க, அம்மா அதை சொன்னாங்க. உன்னை ஞானத்தாகப்ப என்ன சொன்னாங்க? ஞானத்தாய் ஞானத்துக்கு யாரும் தெரியுமா? ஆமா, அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, எல்லாரும் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க, மொய் கொடுப்பாங்க, அது பக்கத்துல இருக்கிற எங்க அத்தைட்ட, அதான் அத்தை தான் ஞானத்தாயி, அத்தைட்ட நீ பத்திரமா கொடுத்துருன்னு அத்தை ஒரு பேக்கில் வச்சிருப்பேன், அந்த பேக்கில் நான் பத்திரமா வச்சிருப்பேன்னா அப்படிங்க. சரி, உங்க பங்குச்சாமியார் என்ன சொன்னாரு? எங்க பங்குச்சாமியார் சொன்னார், கரெக்டா 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவார், ஆனால் 1 மணிக்கு நீங்க பிரியாணியை கொண்டு வந்துடும் சொல்லிட்டார் அப்படின்ட்டான். பங்குச்சாமியார் விடப்படா இல்ல. அப்போ கடைசி வர பாருங்க, அந்த பையட்ட நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நீ சொன்னது எல்லாத்தையும் கடைபிடி தம்பி, அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது வந்தாச்சு.
அப்போ கடைசி வரை அந்த பையன்ட்ட புதுநன்மை வாங்கின அந்த பையன்ட்ட, தம்பி நீ புதுநன்மை வாங்கிட்டு ஆண்டவர் இயேசுக்கு உனக்குள்ள வந்துட்டாரு, நீ தினமும் கோயிலுக்கு போகணும், நீ தினமும் ஜெபமாலை சொல்லணும், நீ இனிமே நல்ல பையனா இருக்கணும், உன் வார்த்தைகள் தவறான இருக்கக்கூடாது, உன்னுடைய செயல்கள் தவறா இருக்கக்கூடாது, நீ திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை யாரும் சொல்லி கொடுக்கல. பிறகு அவனுக்கு என்ன தெரியுமுனுச்சிய? புதுநன்மை வாங்கி அவன் கோயிலை சுத்தி லான்ட்டு இருந்தான், தரன்னு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன செய்யல, அந்த நற்கரில் வாழ்வு தருகிற இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் பெரும்பாலான நிலை சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. அந்த சிஸ்டர் தான் முக்கி தலையில கொட்டி அவனுக்கு ஜெபத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. வேற யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. புதுநன்மை விழாவுக்கு முன்பாக நம்ம என்ன சாப்பாடு போடணும், யாரை கூப்பிடணும், என்ன பிரியாணி போடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக செய்வோம். ஆனால் அந்த புதுநன்மை வாங்குற குழந்தை புதுநன்மை வாங்கின பிறகு நீ எப்படி வாழணும் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அதனால தான் பாருங்க, ஒரு சில நேரத்தில் கோயிலுக்கு வந்தவன் ஒரு 10ஆம் கிளாஸ் வரை வருவான், அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான், கோயில் விட்டு அடி கொஞ்சம் பின்னதன் தள்ளியே போனவன் கோயிலுக்கு வெளியே இருப்பான். அது கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு கோயிலுக்கே வரமாட்டான். ஏன்? அந்த புதுநன்மையில் வாழ்வு தருகிற ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யல, சொல்லி கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு நாமும் ஒரு சில நேரங்களில் வாழ்வு தருகிற இறைவன் இந்த நற்கரில் இருக்கிறார் என்பதை கூட நாம் கூட உணர்வது கிடையாது. ஒரு முறை நான் சின்னசாமியார் இருக்கும்போது புளியம்பட்டியில் திருப்பலியில் இதே போல நற்கருணை கொடுத்தேன். அப்போ நற்கருணை கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புளியம்பட்டி பொறுத்தவரை கிறிஸ்தவங்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தை சார்ந்த மக்களும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்தோனியார் நிறைய புதுமைகள் செய்வார், அந்தோனியார் நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை நிறைவேற்றும் சொல்லி மற்ற மதத்தை சார்ந்த நிறைய பேர் வருவாங்க. அப்போ அதில் ஒரு ஆளுக்கு நான் நன்மை கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு தெரியாமல் கொடுத்தேன். அந்த ஆள் டக்குன்னு கொடுத்த உடனே டக்குன்னு வாயிலிட்டு முன்னிட்டார். அப்போ அவர் கிறிஸ்தவர் கிடையாது, அவர் கிறிஸ்தவரே கிடையாது. இவர் வாங்கின உடனே சார் இவருக்கு நம்ம கொடுத்துட்டோமே அப்படிங்கிற எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததோட அவர் என்ன செஞ்சாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சிருப்பான், என்ன பண்ணிருப்பான் பாருங்க, என்ன செஞ்சிருப்பான், அவன் கூட கூட்டு வந்த ஒரு 15 பேரை கூட்டு வந்துட்டான். இங்க வா, இந்த சாமி கொடுக்காருங்க வா, இங்க வான்னு சொல்லி கூட்டு வந்துட்டான். 15 பேரும் குடிசாமிங்க. 15 பேரும் அவன் கிறிஸ்தவம் கிடையாது. அவனுடைய சாமி எனக்கு கொடுங்க, சாமி கொடுங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இப்படி கேட்கறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே நான் பூசை முடிஞ்ச பிறகு இங்க வாங்க, நீங்க அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு, சரி வாங்க நல்லா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்து, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, சாமி அதுல கடவுள் இருக்காரு சாமி. அது சொன்ன வார்த்தையை பாருங்க, சாமி அதுல கடவுள் இருக்காரு சாமி. அந்த நற்கரை உட்கொண்டோம்னா ஆண்டவர் இயேசு நமக்குள் இருப்பார் சாமி. நம்முடைய உடலில் இருக்கிற நோயெல்லாம் குணமாகுமா, அவர் நம்மளை வழி நடத்துவாராம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் வேதனைகள் எல்லா கஷ்டங்களும் தீருமா, ஆண்டவர் நம்மோடு இருப்பார் சாமி. அவனுக்கு யாரும் மறைக்கல்வி எடுக்கல. அந்த 15 பேத்துக்கும் அந்த மனுஷருக்கு யாரும் மறைக்கல்வி, நமக்கு சின்ன வயசுல மண்டையில கொட்டி மறைக்கல்வி எடுத்தோம், இன்னும் நம்ம நற்கரை வாங்காம ஓடிடுவான். அப்ப அவனுக்கு இருக்கிற அந்த தாகத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த நற்கரையில் ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் வாழ்வு தருகிற இறைவன், அவர் வழியாகத்தான் வாழ்வு என்பதை அவன் அறிந்திருந்தான். கொடுங்க சாமி கொடுங்க, அந்த ஆண்டவரை நான் உட்கொள்ளணும் கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்ற மனிதர்கள் எல்லோருமே நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை ஆற்றலையும் புரிந்திருக்கும் போது, ஆனால் இன்றைக்கு நாம் நற்கருணை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் புரிதலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பினை மக்கள், இன்றைக்கு நாமும் இந்த நற்கருணையில் வாழ்வு தருகிற இறைவனை உட்கொள்ள போகிறோம். அந்த ஆண்டவர் நமக்குள் இருந்து நமக்கு வாழ்வை கொடுக்க போகிறார். இந்த வாழ்வு தருகிற நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு, எப்படி பேதுருவும் யோவானும் நாசரேத்து இயேசுவின் பேராசுடன் எழுந்து நட என்று சொன்னது போன்று, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவரே வாழ்வு தருகிற இறைவன், அவரே நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரியும் தருவார் இறைவன் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பு இறைமக்களே, நாம் ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியை நற்கருணை உணவை உட்கொள்ளும் போது வாழ்வு தருகிற இறைவன் எனக்குள் இருக்கிறார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.